ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். உங்கள் மேலே உண்மையாகவே அக்கறை இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்னை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற அப்படின்னு கேட்டு உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ செஞ்சாலும் அதை அவங்க கண்டுக்கவே மாட்றாங்களேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம லைஃப்பில் வர எல்லா பீப்புள்ஸாலையும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பழக்கடையில் போயிட்டு துணி எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி ராங் பர்சன்ஸ்கிட்ட ரைட்டான திங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் லைஃப்பில் வர பீப்புள்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அண்ட் யார்கிட்ட இருந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இனி ஏமாற்றன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவெஸ்டின். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ண தப்பை உங்கள் எனிமி பண்ணால் அதே அளவுக்கு உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காதுல்ல. ஏன் வலிக்காது? இதுக்கு பின்னாடி தான் எக்ஸ்பெக்டேஷன் ஒளிஞ்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கலாம். அவர் உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிருந்துருக்கலாம். பட் அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது வேற ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரலாம். இதை தான் த சர்க்கிள் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. உடனே உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், ஆனால் அதுக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதே சமயம் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன தம்பியோ பாப்பாவோ நீங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயத்த பெருசாக பாராட்டுவாங்க. நீங்கள் பாஸ்கிட்ட அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கும்போது அந்த அன்பு வேறு ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் நம்மளை பாராட்டலே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்து அந்த தம்பியோட அன்பை நம்ம கவனிக்காமே விட்டுறோம். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம அம்மாக்களே எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஃப்ரெண்ட் ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஃபோனை ஒரு 10 தடவை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து இன்னும் ரிப்ளையே வரலையேன்னு சொல்லி செம அப்செட்டாக இருப்போம். ஆனால் அதே சமயம் நம்ம அம்மா நமக்கு ஒரு 10 தடவை கால் பண்ணியிருப்பாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியான்னு விசாரிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டோட ரிப்ளைக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கும் போது நம்ம மேலே உயிரே வச்சுருக்க அம்மாவோட பாசத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இதுதான் பெரிய மிஸ்டேக். அன்பு எங்கேருந்து வந்தாலும் அதை மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் கொடுத்த அன்போ இல்லை செஞ்ச உதவியோ வீண் போகாது. அது வேற ஒருத்தர் மூலமாக கண்டிப்பாக உங்களை திரும்பி வந்து சேரும். சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஏன் நம்மளை சில பேர் ஏமாத்துறாங்க? நம்ம ஏன் அவங்க மேலே கோபப்படுறோம்? ஏன்னா நம்ம அவங்க கிட்ட ராங் திங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பீப்புளை நம்புறதுக்கு முன்னாடி இந்த 4 முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இதை நம்ம 4 C's ஆஃப் ட்ரஸ்ட்னு கூட சொல்லலாம். மொதல் விஷயம் காம்பிட்டன்ஸ், அதாவது தகுதி. இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் யார்கிட்ட போவீங்க? டாக்டர்கிட்ட. ஏன்னா அவருக்கு தான் அந்த வேலை தெரியும். ஆனால் அதே டாக்டர் உங்கள் பர்சனல் கஷ்டங்களை தீர்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் ஒரு நல்ல டாக்டர். ஆனால் அவரே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் உங்கள் பாஸ் வேலை விஷயங்களில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக, ஸ்கில் இருக்க பர்சனாக இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அது தப்பு. அவர்கிட்ட ஒர்க் ரிலேட்டட் விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2வது கேர், அதாவது அக்கறை. ஒரு சிலருக்கு உங்கள் மேலே உண்மையாகவே அக்கறை இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி உதவணும்னு தெரியாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா, நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க கேட்குற நல்லா சாப்பிட்டியா, நிம்மதியாக தூங்குனியான்ற அந்த கேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட போய் பிஸ்னஸ் ஐடியா கேட்டால் அவங்க தப்பாக தான் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. 3வது கேரக்டர், அதாவது குணம். சில பேரோட பிரின்சிபல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க எப்போவும் நேர்மையாக இருப்பாங்க, பொய் சொல்லவே மாட்டாங்க, அவங்க தப்பு செய்யவும் மாட்டாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு நேர்மையான அட்வைஸை எதிர்பார்க்கலாம். இல்லைனா அவங்கள நம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களே எப்போவும் உங்கள் கூடயே இருந்து ஜாலியாக பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க குணத்தை மட்டும்தான் அங்கே நம்ம பார்க்கணும். 4வது கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பெரிய அறிவாளியாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்துடுவாங்க.
அவங்க எப்போவுமே உங்கள் கூட இருப்பாங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் ஹாப்பியஸ்ட் ஃபேஸ்லையும் அண்ட் ஒஸ்ட் ஃபேஸ்லையும் உங்கள் கூடவே இருப்பாங்க. இவங்க தான் உங்கள் வாழ்க்கையோட பலம். இவங்க கிட்ட போய் நீங்கள் பெரிய அறிவுரையெல்லாம் கேட்டால் அவங்க முழிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நிற்க சொன்னால் முன்னாடி வந்து நிற்பாங்க. இந்த கேட்டகரியில் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் வருவாங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒருத்தர்கிட்டயே இந்த 4 விஷயத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒருத்தரே எனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும், அவரே என் மேலே ரொம்ப கேரோடு இருக்கணும், அவரே என் கூட எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது தான் நமக்கு ஏமாற்றம் வருது. ஒவ்வொரு பர்சனும் ஒரு தனி உலகம். அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்க கற்றுக்கோங்க. முதல்ல சீசன் மாதிரி வரவங்க. இவங்க உங்கள் லைஃப்பில் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் கூட இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க. அந்த டைமில் அவங்க தான் உலகம்னு தோணும். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் எப்போவும் கூட இருக்கலாம் அப்படின்னு பிளான்லாம் போடுவோம். ஆனால் காலேஜ் முடிஞ்சதும் அவங்கவுங்க கெரியர் லைஃப்னு பிஸி ஆகிடுவோம். அண்ட் அவங்க காணாமலே போயிடுவாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு இல்லை, அவங்களோட பர்பஸ் உங்கள் லைஃப்பில் அவ்வளோதான். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்தாங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது ரீசன். ஒரு காரணத்துக்காக உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம்னு வரும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கவோ இல்லைனா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கவோ வந்திருப்பாங்க. அந்த விஷயம் முடிஞ்சதும் உங்கள் லைஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவாங்க. இவங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்தவங்க. இவங்க கிட்ட இருந்து அந்த லெசனை கற்றுக்கிட்டு லெட் தம் கோ. மூணாவது தான் லைஃப் டைம் பீப்புள். இவங்க தான் உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் கூட நிற்பாங்க. நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு பண்ணலைனாலும் சரி, அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க. நீங்கள் திட்டினாலும் சரி இல்லை கோபப்பட்டாலும் அவங்க உங்கள் கூடயே இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரியான பீப்புள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. இவங்களை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இந்த கேட்டகரியில் தான் நம்ம பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் அண்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர் இவங்க எல்லாரும் வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சீசன் அண்ட் ரீசன்ட் பீப்புளுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இவங்க ஏன் போயிட்டாங்க, இவங்க ஏன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறது இல்லைன்னு சொல்லி டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறோம். இப்படி பண்ணும்போது தான் உண்மையாகவே நம்ம மேலே அன்பு காட்டுற பீப்புள் அண்ட் நம்ம லைஃப் டைம் பீப்புளை கவனிக்காமே விட்டுறோம். உங்கள் சொந்த ஃபேமிலி தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஃபேமிலி மாதிரி மாறலாம். இதில் எந்த தப்பும் இல்லை. அன்பை தேடி அலையாதீங்க, அன்பை கொடுக்க பழகுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அன்பு, மரியாதை, உதவி எல்லாமே ஒரு நாள் உங்களை தேடி திரும்ப வரும். அது உங்கள் அம்மா மூலியமாகவோ இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது சீட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம்னு வரும்போது ஹெல்ப் பண்ணுற முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் மூலியமாகவோ கூட இருக்கலாம். யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒருத்தர்கிட்ட அவர் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்டு கட்டாயப்படுத்தாதீங்க. அவர் கொடுக்க தயாராக இருக்கிற அந்த சின்ன அன்பை மட்டும் ஏற்றுக்கோங்க. இனிமேல் யாராவது உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல இல்லை உங்கள் காலை இக்னோர் பண்ணால் கவலைப்படாதீங்க. அவங்க ஒரு சீசன் ஆளாக கூட இருக்கலாம்னு நினச்சி போயிட்டே இருங்க. அந்த நேரத்தில் உங்கள் மேலே நிஜமாகவே அக்கறைப்படுற உங்கள் அம்மா இல்லை உங்களுடைய பழைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும். உங்கள் நிம்மதி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இல்லை. இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யார் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை.